நம்ம டிராகன் பால் சூப்பர்ல டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல கிட்டத்தட்ட 8 யூனிவர்ஸ் பேட்டில் பண்ணியிருக்கோம். அதுலயும் நிறைய பவர்ஃபுல்லான ஃபைட்டர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட டாப் 10 பவர்ஃபுல்லான ஃபைட்டர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டாப் 10ல இருக்கிறது யூனிவர்ஸ் லெவல்ல சேர்ந்த டிஸ்போ தான். அவனோட லைட் ஸ்பீட் மூவ்மெண்ட் வச்சு நிறைய பேரை கதற விட்டுட்டு இருந்திருப்பான். ஈவன் தோ டைமையே ஸ்கிப் பண்ணி அவனோட பவரை யூஸ் பண்ற ஹிட்டுக்கே நிறைய திருப்பு சவால் விட்டுட்டு இருந்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான வாரியர் தான் இந்த டிஸ்போ. டாப் 9ல இருக்கிறது யூனிவர்ஸ் 6 சேர்ந்த நம்ம ஹிட் தான். கிட்டத்தட்ட அவனை ஒரு சைலண்ட் கில்லர்னே சொல்லலாம். அவன் வந்ததும் தெரியாம என்ன நடந்ததும் தெரியாம அசால்ட்டா அவனோட வேலையை முடிச்சுட்டு போறதா இந்த ஹிட்டோட வேலையை கிட்டத்தட்ட அவனோட டைம் ஸ்கிப்பிங் டெக்னிக்கை வச்சு நிறைய பேரை டிஃபீட் பண்ணியிருப்பான். டாப் 8ல இருக்கிறது யூனிவர்ஸ் 6 சேர்ந்த கேல் தான். கிட்டத்தட்ட அவனை நம்ம யூனிவர்ஸ் 7ல இருக்க பிராலிக்கு ஈக்குவலா அவளையும் லெஜெண்டரி சூப்பர் சைன் மாதிரி நம்மளுக்கு டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்மே எடுத்துட்டு போய் நம்ம கோக்கு அடிச்சிருந்தாலும் அவ திருப்பி தூக்கி போட்டு பந்தாடி இருப்பா. கிட்டத்தட்ட அந்த ஃபார்மை வச்சுட்டு நிறைய யூனிவர்ஸ்ல இருக்கிற பவர்ஃபுல்லான ஆப்பனன்ஸை எலிமினேட் பண்ணியிருப்பா இந்த கேல். டாப் 7ல இருக்கிறது நம்ம யூனிவர்ஸ் 7 சேர்ந்த ஆண்ட்ராய்ட் 17 தான். அவங்க கிட்ட இருக்கிற என்லெஸ் ஸ்டாமினாவை வச்சு நிறைய எனிமீஸ் கூட டஃப்பான ஒரு ஃபைட்டை பண்ணி நிறைய பேரை எலிமினேட் பண்ணியிருப்பான். அவனோட நிறைய ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வந்து அந்த டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல நிறையவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. டாப் 6ல இருக்கிறது நம்ம யூனிவர்ஸ் 7 சேர்ந்த ஃப்ரீசா தான். ஃப்ரீசா இந்த டோர்னமெண்ட் ஆஃப் பவரை என்ஜாய் பண்ணி பேட்டில் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லாரையும் குப்பை மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவனோட கோல்டன் ஃபார்மே நிறைய யூனிவர்ஸ்ல இருக்க பவர்ஃபுல்லா ஆப்பனன்ஸை டிஃபீட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. கிட்டத்தட்ட அவன் நிறைய ஷாக்கிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பான். கோகுவை உன்னைய பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி எல்லாம் போய் அவனுக்கு எனர்ஜி எல்லாம் கொடுத்து காப்பாத்துவான். கடைசியா நம்ம கோகு கூட சேர்ந்து ஜீரனை டிஃபீட் பண்ணியிருப்பான். டாப் 5ல இருக்கிறது யூனிவர்ஸ் 6 சேர்ந்த நம்ம கெஃப்லா தான். கிட்டத்தட்ட கேலோடையும் காலிஃபிளவரோடையும் ஒரு ஃபியூஷனான ஒரு வெர்ஷன் தான் இந்த கெஃப்லா. இது கண்ட்ரோல்டு சூப்பர் சைன் ஃபார்மை வச்சுக்கிட்டு நிறைய பேரை டிஃபீட் பண்ணிட்டு நம்ம கோகு அல்ட்ரா இன்ஸ்டன்டோட இனிஷியல் ஸ்டேட்டை எடுத்து தான் அவளை டிஃபீட் பண்ற மாதிரியே நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான வாரியர் தான் நம்ம கெஃப்லா. டாப் 4ல இருக்கிறது நம்ம யூனிவர்ஸ் லெவல்ல சேர்ந்த நம்ம டாப் தான். கிட்டத்தட்ட அவனை நெக்ஸ்ட் காட் ஆஃப் டிஸ்ட்ராயர் ஆகிற அளவுக்கு அவனை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவனோட டிஸ்ட்ரக்ஷன் பவரும் ஹாக்காய் டெக்னிக்கும் டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல பெரிய லெவலுக்கு இம்பாக்ட் பண்ணிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம வெஜிடா இல்லனா அவனே எல்லாரையுமே பினிஷ் பண்ற அளவுக்கு அவன் டிஸ்ட்ரக்டிவ் பவர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தது. டாப் 3ல இருக்கிறது நம்ம யூனிவர்ஸ் 7 சேர்ந்த நம்ம வெஜிடா தான். வெஜிடா டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல நம்மளுக்கு ப்ளூ எவால்யூஷன் ஃபார்மை அன்லாக் பண்ணி காமிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த ஃபார்மை வச்சு நம்ம யூனிவர்ஸ் லெவல்ல இருக்கிற டாப் நெக்ஸ்ட் காட் ஆஃப் டிஸ்ட்ராயர் ஆகிற அளவுக்கு அவனை ட்ரெயின் பண்ண வர சிங்கிள் ப்ளோல டிஃபீட் பண்ணி அவனோட ஹாக்காய் டெக்னிக்கே லெஃப்ட் ஹேண்ட்ல தட்டி விட்ட ஒரு ஆள் தான் நம்ம பிரின்ஸ் வெஜிடா. டாப் 2ல இருக்கிறது யூனிவர்ஸ் லெவல்ல சேர்ந்த நம்ம ஜீரன் தான். கிட்டத்தட்ட நம்ம கோகு அல்ட்ரா இன்ஸ்டன்ட் ஃபார்மை கத்துக்கலனா இல்ல அதை அவைக்கன் ஆகலனா யூனிவர்ஸ் 7யும் இல்ல இருக்கிற எல்லா யூனிவர்ஸையுமே அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல தட்டி விட்டுட்டு அசால்ட்டாவே டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல வின் பண்ணி இருப்பாரு. சோ டாப் 1ல இருக்கிறது யூனிவர்ஸ் 7 சேர்ந்த நம்ம கோகு தான். கிட்டத்தட்ட கோகுவை தான் எல்லாருமே டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல கார்னர் பண்ணிருப்பாங்க. அவன் தனியா சிக்கனா ஒரு 5 பேரை 6 பேரையும் அனுப்பி அவனை ஃபர்ஸ்டே முடிச்சு தள்ளணும் அப்படின்றதுதான் எல்லாரோட டிசிஷனா இருந்தது. ஏன்னா எல்லா யூனிவர்ஸ்க்கும் த்ரெட்டா இருந்ததே நம்ம கோகு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம யாராலையும் டிஃபீட் பண்ண முடியாத ஜீரனை அல்ட்ரா இன்ஸ்டன்ட் ஃபார்ம் எல்லாம் எடுத்து அவனை மண்டி போட வச்சிருப்பாரு நம்ம கோகு.